அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருப்பவர்கள் பாரம்பரிய ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடும் முறை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நீண்ட தினங்களாக திருமணமாகாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது கிருத்திகை அதாவது கார்த்திகை நட்சத்திரம் நாட்களில் முருகப்பெருமானை வழிபட வேண்டி 48 நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் நெய் தீபமேற்றி ஓம் சரவண பவாய நமக எனும் மந்திரத்தை 11 முறை கூறி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபட்டு வர திருமண தடையில் விரைவில் நீங்கி திருமணம் கைகூடும். தினமும் வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பு நெய் அகல் விளக்கேற்றி மல்லிகை பூக்கள் வைத்து வழிபட வேண்டும். ஓம் சரவண பவாய நமக எனும் மந்திரத்தை தினமும் 11 முறை அல்லது அதற்கு மேல் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே தவம் இருப்பது போல வழிபட வேண்டும். 48 நாட்களுக்கு தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் அல்லது திருப்புகழ், அடுத்ததாக கந்தர் அனுபூதி போன்ற முருகனை வணங்க வேண்டும். தடைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும். செவ்வாய்க்கிழமை, முருகனுக்குரிய வியாழக்கிழமை மற்றும் கிருத்திகை நட்சத்திர தினங்களில் விரதம் இருந்து எம்முடைய முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானது. திருமண தடை உள்ளவர்கள் தொடர்ந்து 6 வாரம் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது சிறப்பு மிக்கது. குறிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானை வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது விலகிவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே உள்ளது. அதனால் நாளுக்கு நாள் முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றனர். முருகப்பெருமானுக்கு 48 தினங்கள் விரதம் இருப்பார்கள். அதேபோல் முருகனிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க, முக்கியமாக வேண்டிய வரங்கள் கிடைக்க, நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் தீர 48 தினங்கள் அதாவது ஒரு எளிய வழிபாட்டினை செய்து வந்தாலேயே போதும். விரைவில் முருகப்பெருமானுடைய அருளால் அதனால் நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். என்ன பிரச்சனை தீர வேண்டுமென வரம் வேண்டுமென்றாலும் கலியுக தெய்வம் என பக்தர்களால் போற்றப்படும் முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டால் அது கண்டிப்பாக நடக்கும். முருகப்பெருமானுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடக்கும் என சொல்லப்படுகிறது. இதனால் முருகப்பெருமானை வழிபட்டாலேயே அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்குமாம். நமக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஏற்ப முருகப்பெருமானை நம்பிக்கையுடன் எளிமையான முறையில் மனதார வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக தீரும். எந்த பிரச்சனை தீர வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டு முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். பணக்கஷ்டம், வேலையில் பிரச்சனை, வேலை நிரந்தரமில்லாத நிலை என்பவர் அருகில் இருக்கும் பரம்பொருள் முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அடுத்ததாக திருமண தடை உள்ளவர்களும் இதனை தாராளமாக செய்யலாம். எலுமிச்சை அபிஷேகம் செய்யுங்கள். அதுவும் கார்த்திகை அதாவது கிருத்திகை அன்று செய்வது மிகவும் விசேஷமானது. வீட்டில் சிறிய அளவில் வேல் வாங்கி வைத்து அதற்கு சிறிதளவு சுத்தமான தண்ணீர், பால் விட்டு அபிஷேகம் செய்துவிட்டு 2 எலுமிச்சை பழங்களை பிழிந்து வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். அப்படி அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் 2 எலுமிச்சம் பழங்களை வாங்கி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனின் காலடியில் வைத்துவிட்டு 11 முறை அவரது சன்னதியை சுற்றி வந்து வழிபடலாம். எலுமிச்சை தானம் கொடுப்பது நல்லதாகும். அடுத்ததாக திருமண பாக்கியம் நீங்கியவுடன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எவ்வளவோ சிகிச்சை எடுத்து பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை என்பவர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுத்து விடலாம். கோவிலில் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும் நேரத்தை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் தேன் வாங்கி கொடுக்க வேண்டும். பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பின்னர் சிறிதளவு பிடித்து அதை தினமும் சாப்பிட்டு வந்தாலேயே அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்குமாம். நம்பிக்கையுடன் முருகப்பெருமானை வேண்டி கிருத்திகை நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நிச்சயமான பலன் கிடைக்கும்.
கிருத்திகை நாட்களில் இதை செய்ய முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களிலும் செய்யலாம். தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த எந்த நாட்களிலும் இந்த விரதத்தை தாராளமாக செய்யலாம். பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு நோயிலிருந்து விடுபட முடியாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள், பித்ருதோஷம் உள்ள தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், பாவங்கள், கர்ம வினைகள், முக்கியமாக இது எல்லாம் நீங்க வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானுடைய அபிஷேகத்திற்கு விபூதி வாங்கி கொடுக்கலாம். சுவாமிக்கு அபிஷேகம் செய்த விபூதியை வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து தினமும் அந்த விபூதியை நெற்றியில் வைத்து வந்தால் நோயின் தாக்கம் படிப்படியாக குறைந்துவிடும் என்பது நம்பிக்கையாகும். அடுத்ததாக, பணக்கஷ்டம் எவ்வளவு பாடுபட்டு உழைத்தாலும் பணத்தை சம்பாதிக்கவே முடியவில்லை, பணத்தை சேமிக்கவும் முடியவில்லை என்பவர்கள் தொடர்ந்து 48 நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் விரதமாக இருந்து முருகப்பெருமானுக்கு 6 நெய் விளக்கேற்றி வாருங்கள். தினமும் முருகப்பெருமானுடைய சன்னதியில் 6 நெய் விளக்கேற்றி விட்டு 11 முறை முருகப்பெருமானுடைய சன்னதியை சுற்றி வந்து ஓம் சரவண பவாய நமக எனும் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வந்தாலேயே பணக்கஷ்டம் தீரும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடைய முடியும். திருமணம் நடைபெறாமல் தத்தளித்து கொண்டு இருப்பவர்களுக்கு உடனடியாக திருமணம் கிடைக்க ஒரு அருமருந்தாக இந்த விரதம் அமைகிறது. குறிப்பாக முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை நட்சத்திர நாட்கள் முருகப்பெருமானை வேண்டி 48 நாட்கள், அதாவது கூறியது போல ஒரு மண்டலம் நெய் தீபமேற்றி ஓம் சரவண பவாய நமக எனும் மந்திரத்தை 11 முறை கூறி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்துவிட்டு வழிபட்டு வந்தாலேயே திருமண தடைகள் நீங்கி விரைவில் மனம் கைகூடும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.